நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இத மட்டும் தான் சிந்திக்கிறாங்களே தவிர, கர்த்தர் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. நான் உன்ன பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்க போறேன்னு. அந்த தேசம் எப்படி இருக்கும்? அங்க நான் எப்படி வாழப் போறேன்? அங்க என் பிள்ளைங்கள எப்படி வாழ வைக்க போறேன்? அத பத்தி யோசிக்கல. அத நம்பல. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க பின்னானவைகளே யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து இத இன்னும் நம்பல, ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு தான் அர்த்தம். கடைசியா என்ன பண்றாங்க? மோசே கர்த்தரோட பேசும்படியா அந்த மலைக்கு போனாரு. 40 நாள் இரவும் பகலும் கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுறாரு? அவர் நியாயப்பிரமாணங்களை கொடுக்கறதுக்காக பேசிட்டு இருக்காரு கர்த்தர் மோசேயோட. அந்த சமயத்துல இந்த ஜனங்கள்லாம் மோசே இல்லாததுனால முறுமுறுத்து ஆரோன் கிட்ட சண்டை போட்டு, எங்களை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்த அந்த தெய்வத்த நாங்க பார்க்கணும். அந்த தெய்வத்த எங்களுக்கு செஞ்சு கொடு. எங்களுக்கு பயமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க. லட்சக்கணக்குல ஜனம் இருக்கிறாங்க. ஆனா பயமா